இன்றைய தாவேகவினுடைய இரண்டாவது அரசியல் மாநில மாநாட்டில் விஜய் பேசிய கருத்துக்களுக்கு எதிர்வினையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பேசுகிறார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரும் அண்ணா திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அனுதாபிகள். ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள். ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை. நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி, நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி. ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக ஏற்றம் பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒரு மரம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை. முதலிலே செடியை நடுவோம், அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், அதுக்கு பராமரிக்க வேண்டும், எரு இட வேண்டும். அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கும். அப்படித்தான் ஒரு இயக்கமும். எடுத்தவுடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது. அப்படித்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு 5 ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார். இதையும் புரட்சி தலைவியும் அப்படித்தான். சில பேர் பேசுகிறார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரும் அண்ணா திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அனுதாபிகள். ஆகவே மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றேன். சில பேருக்கு பொறுக்கல, பாவம், என்ன செய்யறது? எடுத்துடனே எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். கிடைக்குமா? உழைப்பு இருந்துதானே கிடைக்கும். ஒரு மரமே ஒரு செடி வச்சு மரம் வச்சு பிறகுதான் பணம் கொடுக்குது. அதுபோல ஒரு அரசியல் கட்சி என்றால் மக்களுக்கு உழைப்பை கொடுக்க வேண்டும். உழைப்பின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அப்படி சேவை செய்தால்தான் அது நிரந்தரமாக இருக்கும், நிலைக்கும் என்பதை நேரத்தில் எடுத்து கூறி, இன்றைக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை, நெசவு 2 தான் பிரதான தொழில். வேளாண்மை, அடுத்தது நெசவு, 2 தான் பிரதான தொழிலாக இந்த காஞ்சிபுரம் சுற்றுவட்டார. தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய் ஆற்றிய உரைக்கு எதிர்வினையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம் அண்ணா திமுக கட்சியில், வேற எந்த கட்சியிலும் வர முடியாது. சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பெற்றை போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக தாவேக தலைவர் விஜயை குறிப்பிட்டு தன்னுடைய பரப்புரை பயணத்தில் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். நேரடியா எப்படி விஜய் அதிமுக அப்படின்னு சொல்லலையோ அதே மாதிரி இவரும் நேரடியா விஜய் அப்படின்னு சொல்லாமலே பதில் சொல்லியிருக்கிறார்.
தான் போவோம். பேர் சொல்லாமல் அவங்க விமர்சிப்பாங்க, பேர் சொல்லாமல் இவரும் விமர்சிப்பார். இப்படியே தான் வந்து இந்த கதை அப்படின்றது போகும். தேர்தல் நெருங்கும் போது தான் உங்களுக்கு நேரடியாக விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அந்த நேரடியாக விமர்சனம் என்பது ரெண்டு பக்கத்துல இருந்து வரும். திமுக பக்கத்துல இருந்து வரும், அதிமுக பக்கத்துல இருந்து வரும். அதிமுக மீது இன்னைக்கு அவர் தொடுத்திருக்கக்கூடிய இந்த 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 இது இருக்கு இல்லையா, இந்த தொண்டர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருப்பது, ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட ஒரு கூட்டணி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அக்செப்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக கூட இந்த அமர்வில் பங்கேற்ற கருத்துக்களை முன்வைத்ததுக்கு மிகுந்த நன்றி ஷபீர். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.